இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வானிலும் பூவிலும் மேலான நாமம் வல்லமையுள்ள நாமமது. வானிலும் பூவிலும் மேலான நாமம் வல்லமையுள்ள நாமமது. தூயர் சொல்லி துதித்திடும் நாமமது. தூயர் சொல்லி துதித்திடும் நாமமது. இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வேதாளம் பாதாளம் யாவும் ஜெயித்த வீரமுள்ள திரு நாமமது. வேதாளம் பாதாளம் யாவும் ஜெயித்த வீரமுள்ள திரு நாமமது. நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே. நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே. இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். பாவத்திலே மாலும் பாவியை மீட்க பாரினில் வந்த மெய் நாமமது. பாவத்திலே மாலும் பாவியை மீட்க பாரினில் வந்த மெய் நாமமது. பரலோகத்தில் சேர்க்கும் நாமமது. பரலோகத்தில் சேர்க்கும் நாமமது. இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். பாவத்திலே மாலும் பாவியை மீட்க பாரினில் வந்த மெய் நாமமது. பாவத்திலே மாலும் பாவியை மீட்க பாரினில் வந்த மெய் நாமமது. பரலோகத்தில் சேர்க்கும் நாமமது. பரலோகத்தில் சேர்க்கும் நாமமது. இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமமது. உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமமது. உலகெங்கும் ஜொலித்திடும் நாமமது. உலகெங்கும் ஜொலித்திடும் நாமமது. இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது. சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் தேவமது. தடை முற்றும் மகத்திடும் நாமமது. தடை
தடை முற்றுமாக தேடும் நாமமது. இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். எடுத்துக்கொள்வோம். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 47வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிப்போம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 42வது அதிகாரம் 17வது வசனம். 47:12. இல்ல, எசேக்கியேல் 47:12. நதியோரமாய் அதன் இக்கரையிலும் அக்கரையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும். அவைகளின் இலைகள் உதிர்வதும் இல்லை, அவைகளின் கனிகள் கெடுவதும் இல்லை. அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடினால் மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். அவைகளின் கனிகள் புசிப்புக்கும் அவைகளின் இலைகள் அவிழ்த்தத்துக்கும் மானவைகள். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் என்றால் அது வெறுமனே அவர் பேசுகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. போன மாதத்தில் நமக்கு தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். நான் சர்வ வல்லமையுடைய தேவன். அவர் சர்வ வல்லமையுடைய தேவன் என்று நம்ம எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் அந்த மாதத்திலே அவர் பேசுகிறார் என்றால் அப்ப அந்த மாதத்திலே அவருடைய வல்லமையை குறித்து நாம் தியானிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப வல்லமை அவர் கொடுக்கும் பொழுது நம்ம சபை ஆராதனைக்குரிய ஸ்தலங்களும் இல்லை, வீடுகளும் ஆயத்தப்படுத்தப்படலை. ஆனால் மாதத்தினுடைய முதல் நாள் நம்ம ஆன்லைனில் தான் என்ன பண்ணியிருந்தோம், நம்ம ஜபித்திருந்தோம். அவர் சொல்கிறார், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. அப்போது அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், அவர் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய அவர் போதுமானவர் என்று அவர் சொல்லுகிறார். அதுதான் ஹல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்க்கிற ஒரு காரியத்தை நான் செய்ய எப்படி இருக்கிறேன், நான் போதுமானவராக இருக்கிறேன், நான் சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறேன் அப்படின்னு அவர் வாக்குத்தத்தம் பண்ணினார். அப்போது அதுக்கு அடுத்த வாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா காலை ஆராதனை சிஸ்டர் சரோஜா சிஸ்டர் அவர்கள் வீட்டில் வைத்து முடிந்து மாலையிலே நாங்கள் ஒரு இடத்துல ஆயத்தம் பண்ணியிருந்தோம். ஆல்ரெடி எல்லாமே நாங்கள் ஆயத்தம் படுத்தி மாலை ஆராதனைக்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருந்த பொழுது அந்த பில்டிங்கும் போயிட்டோம். அந்த பில்டிங்கில் போய் நாங்கள் நிற்கிறோம். அப்போ தான் ஆரிஸ் சொல்கிறாப்புல, இன்னைக்கு இந்த இடத்துல வச்சு ஆராதனை நடத்த முடியாது, புதிய ஹாரிஸ் வந்திருக்காப்புல, அதனால் இங்கே வச்சு நீங்கள் ஆராதனை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சரியாக 4 மணிக்கு ஆராதனை, நாங்கள் 3 மணி அங்கே போய் நிற்கிறோம். வண்டியெல்லாம் கிளம்பிடுச்சு, மங்காஃபு வர்றதுக்கு அந்த இடத்துக்கு வர்றதுக்கு வாகனம் எல்லாம் கிளம்பிடுச்சு. நாங்கள் அங்கே போய் நிற்கிறோம். அங்கே என்ன இல்லை, ஹாரிஸ் சொல்லிட்டாரு, புது ஹாரிஸ் வந்துட்டாரு, அதனால் இன்றைக்கி ஆராதனை நடத்த முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த ஆளையும் காட்டினார். அவர் தான் புது ஹாரிஸ் அப்படின்ட்டு. நானும் ஜெபின் பிரதரு சக்திவேல் பிரதரு 3 பேரும் பில்டிங்கில் நின்றுட்டுருக்குறோம். வாகனங்களும் அனௌன்ஸ் பண்ணியாச்சு, இத்தனை மணிக்கு ஆராதனைன்னு போட்டாச்சு, 4 மணிக்கு ஆராதனை, எல்லாரும் வாங்கன்னா சொல்லியாச்சு. இப்போ ஆராதனை நடத்த என்ன இல்லை, இடம் இல்லை இப்போ. ஹல்லேலூயா. அப்போ தான் எனக்கு ரொம்ப பாரமாக இருந்துச்சு, என்ன பண்ணுறேன்னே தெரில. அப்படியே நாங்கள் 3 பேர் நின்றுட்டுருக்குறோம். எல்லா ஒரு சூழ்நிலையே ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனாலும் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே அங்கங்கே ஃபோன் பண்ணி கேட்டோம். திரும்பவுமாய் சபையிலே வைத்து ஆராதனை செய்ய தேவன் கிருபை கொடுத்தார். ஹல்லேலூயா. எல்லாம் ஒரு பெரிய அற்புதம். எல்லாம் நம்ம நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, கிடையாது, எங்கேயுமே நடத்தல. ஆனால் கர்த்தர் நேர்த்தியாய் அந்த 4 மணி ஆராதனையை தடை இல்லாமல், கொஞ்சம் லைட் ப்ராப்ளம்லாம் இருந்துச்சு, அதை பிரதர்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. மீண்டுமாய் அதை செய்ய அந்த ஆராதனை தடை இல்லாமல் நடக்க தேவன் கிருபை கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்போ சர்வ வல்லமை உள்ளவர் அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னா அவர் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் பிரயாசப்பட்டு ஆண்டவர் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டீங்க அப்படின்னா கர்த்தர் நிச்சயமாய் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. அப்படி ஆசீர்வாதத்தை அவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்து என்ன பண்ணுறாரு, அதை செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். இந்த மாதத்தில் அவர் நம்மிடத்தில் பேசுகிற வார்த்தை என்னன்னா, ஹல்லேலூயா, இலைகள் உதிர்வதும் இல்லை, விருட்சங்கள் வளரும். ஹல்லேலூயா. சகல விதமான விருட்சங்களும் வளரும். என்ன ஆகிறது இல்லை,
இலைகள் உதிர்வதும் இல்லை, அவைகளின் கனிகள் என்ன பண்றதில்ல, கெடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. அவைகளின் இலைகள், அதாவது விருட்சங்கள் என்பது, ஒரு விருட்சம் இருக்குன்னா, ஒரு மரம் இருக்கு அப்படின்னா, அந்த மரத்துல இலை இருந்தாதான் அதுக்கு என்ன இருக்கு, அதுக்கு அடையாளம் ஒரு செழிப்பான ஒரு மரம். ஹல்லேலூயா. அந்த இலை பச்சை பசையில் இருந்தா எப்படி சொல்லுவாங்க, அந்த மரம் நல்ல செழிப்பான இடத்துல நிக்குது. ஹல்லேலூயா. அது செழித்து வளர்ந்துருக்கு, அதுக்கு ஏற்ற உரம் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது, அந்த இடத்துல போடப்பட்டிருக்கிறது. அந்த இலை என்ன பண்றது இல்ல, அது வாடி போகல, உலர்ந்து போகிற சூழ்நிலையில் அந்த இலை என்ன இல்லை இல்லை. அப்படி ஒரு மரம் நின்னாதான் நமக்கு என்ன இருக்கும், பார்க்கறதுக்கு நல்ல கொழு கொழுன்னு இருக்கிற ஒரு மரம். ஹல்லேலூயா. நம்ம அதை அப்படி சொல்ல முடியும். அதே போல இன்னொரு வாசத்தை அது சொல்லுது, அதன் கனிகள் என்ன பண்றது இல்லை, கெடுவதும் இல்லை. அதாவது அந்த விருட்சம் இலையுள்ள பச்சை பசையில் இருக்கும் பொழுது அது ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. அதிலே இருக்கிற கனிகள் அதன் மூலமாய் வருகிற வெளிப்படுத்துகிற சகல விதமான நன்மையான கிரியைகளை குறிப்பிடுகிறது. ஹல்லேலூயா. அந்த நன்மையான கிரியைகள் என்ன பண்றது இல்லையா, ஆண்டவர் சொல்றாரு, அந்த கிரியைகள் என்ன பண்றது இல்லை, கெட்டு போவது இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்ல ஒரு 2 காரியம். ஆனால் இது ரொம்ப ரொம்ப சபைக்கு மிக மிக முக்கியமான ஒரு காரியத்தை ஆவியானவர் பேசுகிறார். ஹல்லேலூயா. உலர்ந்து போவதில்லை. ஹல்லேலூயா. உதிர்ந்து விழுவதும் இல்லை, கெட்டு போவதும் இல்லை. ஹல்லேலூயா. இனிமே தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு காரியம் உதிர்ந்து போவதில்லை, ஒரு கனி என்ன பண்றதில்லை, கெட்டு போவதும் இல்லை. கர்த்தர் அவைகளை போஷித்து நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன பண்ணுவார், அதை என்ன பண்ணுவாரு, போஷித்து நடத்துவார். சபை தேவ பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற வார்த்தை என்ன, நல்லா கவனிங்க, இலைகள் உதிர்ந்து போவதில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுடைய ஆசீர்வாதங்கள் உதிர்ந்து போவதில்லை. உங்களுடைய கொழுமை உங்களோடு கூட தங்கி இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுடைய கொழுமை எப்படி இருக்கும், உங்களோடு தங்கி இருக்கும். உங்களுடைய கனிகள், ஹல்லேலூயா, உங்களுடைய ஆவிக்குரிய கனிகள் மற்றவர்களுக்கு சாட்சியாக இருக்கும். எப்படி இருக்கும், உங்களுடைய ஆவிக்குரிய கனிகள். ஹல்லேலூயா. ஒரு மரம்னா அதில் பச்சை பசல்னு இலை இருக்கணும், அதில் கனி இருக்கணும், அதில் காய் இருக்கணும், கனி இருக்கணும், பழுத்து மற்றவங்களுக்கு என்ன பண்ணணும், பலன் கொடுக்கிறதா இருக்கணும். அதுதான் ஒரு மரத்தினுடைய பிரயோஜனமாக இருக்கும். ஒரு தேவ பிள்ளை அப்படின்னா அவன் கொழுமையாய் ஆசீர்வாதமாய் இருந்து மற்றவர்களுக்கும் பிரயோஜனம் உள்ளவனாய் இருக்க வேண்டும். அவன் தான் ஒரு தேவனுடைய பிள்ளை. ஹல்லேலூயா. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளாய் தேவன் நம்மை நடத்த திட்டம் பண்ணி இருக்கிறார். அதுதான் வார்த்தையை கொடுக்கிறாரு, அது என்னாகாது, இனி உதிர்ந்து போகாது. ஹல்லேலூயா. உதிர்ந்து போனது போகட்டும், இனி உதிர்ந்து போவதில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கெட்டு போன கனி கெட்டு போகட்டும், இனி ஒரு கனி என்ன பண்றதில்ல, கெட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. ஏனென்றால் ஆவியானவர் சொல்றாரு, இந்த அதிகாரத்தில் சொல்றாரு பாருங்க, மிக அழகா சொல்றாரு. ஏனென்றால் அது ஜீவ தண்ணீர் அண்டை நிலை அது என்ன பண்ணப்பட்டிருக்கிறது, நாட்டப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணார்னா எல்லாவற்றிற்கும் ஒரு காரியத்தை கொடுத்து தான் ஒரு காரியத்தை ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் ஒரு கட்டளையை கொடுத்தார்னா அதுக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு. ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க போறார்னா அதுக்கு ஒரு கட்டளை உண்டு. ஹல்லேலூயா. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது ஜீவ தண்ணீர். ஹல்லேலூயா. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது, பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. ஆகவே ஜீவ தண்ணீர் ஆகிய அந்த பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதல், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வழிநடத்துதல், இதற்குள்ளாய் நடக்கிற ஒரு மனிதன், ஒரு விசுவாசிக்கு என்ன இல்லை, அவனுடைய இலைகள் என்ன பண்றதில்ல, ஹல்லேலூயா, என்ன பண்றதில்ல, அவனுடைய இலைகள் என்ன பண்றதில்ல, உதிர்ந்து போவதில்லை. அவனுடைய கனி என்ன பண்றதில்ல, யாருக்கு, ஹல்லேலூயா, ஜீவ தண்ணீர் அண்டையிலே நடத்தப்படுகிறவர்களுக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையிலே நடத்தப்படுகிறவர்களுக்கு, ஆவியிலே நடத்தப்படுகிற தேவ பிள்ளைகளுக்கு. ஹல்லேலூயா. அவர் நம்மை ஆவியிலே நடத்த எப்போதும் ஆயத்தமாக இருந்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவேதான் இந்த வார்த்தையை நீங்க கவனித்து நல்லா பார்க்கணும். நான் ஜீவ தண்ணீர் அண்டையிலே நடப்பட்டவனாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நான் ஆவியானவரோடு ஐக்கியப்பட்டவனாய் இருக்க வேண்டும். அப்பொழுது இந்த வாக்கு தத்தங்கள் உங்களுக்குரியதாக மாறுகிறது. ஹல்லேலூயா. அங்க சொல்றது, இந்த ஜீவ தண்ணீர் போகிற இடமெல்லாம் விருட்சங்கள் உண்டாயிருக்கும். இந்த ஜீவ தண்ணீர் போகிற இடமெல்லாம் இருக்கிற விருட்சத்தில் இருக்கிற இலைகள் பச்சை பசேல் என்று இருக்கும். அந்த ஜீவ தண்ணீர் போகிற விருட்சத்திலிருந்து வருகிற கனிகள் எல்லாம் எப்படி இருக்கும், கெட்டு போகாமல், அழுகாமல் எப்படி இருக்கும்,
மற்றவர்களுக்கு பலன் கொடுக்கிறதா இருக்கும். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சபையானது மற்றவர்களுக்கு பலன் கொடுக்கும்படியாய் தேவன் மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளதாய் மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், 52வது அதிகாரம் 8வது வசனத்திலே சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், எடுத்துக்கொள்ளுங்கள், நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போலிருக்கிறேன், தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நான் நம்பி இருக்கிறேன். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் தாவீது மிக அழுத்தமாக சொல்கிற ஒரு காரியம் என்ன? நான் பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கிறேன். அவர் ஏன் அப்படி நம்பிக்கையோட சொல்றாரு அப்படின்னா, அதுக்கு பின்பதாக சொல்றாரு, நான் அவருடைய கிருபையை நான் நம்பி இருக்கிறேன். ஹல்லேலூயா. தேவ கிருபையை நம்பி இருக்கிற பிள்ளைக்கு அவன் பச்சையான ஒலிவ மரத்தை போல இருப்பான். அவன் எப்படி இருப்பான்? பச்சையான ஒலிவ மரத்தை போல இருப்பான். தேவனுடைய கிருபையை நம்பி, கர்த்தர் எனக்கு செய்வார், ஏசப்பா எனக்கு செய்வார். அந்த நம்பிக்கையில யார் ஒருவர் தளர்ந்து போகாமல் விசுவாசத்தோடு நீங்க இருக்கிறீங்களோ, நீங்க பச்சையான ஒலிவ மரத்தை போல இருப்பீங்க. உங்களுடைய இலைகளும் பச்சையாகவே இருக்கும். ஹல்லேலூயா. ஏனென்றால் சங்கீதக்காரன் தாவீது சொல்றதனுடைய நோக்கம் என்ன? அவர் சொல்றதனுடைய நோக்கமே, நான் கிருபையை நம்பி இருக்கிறேன், என் ஏசப்பாவுடைய கிருபையை நம்பி இருக்கிறேன், ஆகவே நான் ஒலிவ மரத்தை பச்சையான ஒலிவ மரம் போலவே நான் இருப்பேன். ஹல்லேலூயா. நீங்களும் அவருடைய கிருபை எப்படி இருங்க? நம்பிக்கையிலே கொண்டிருங்க. ஹல்லேலூயா. நம்ம அசையாதுங்க. அதாவது உங்க சூழ்நிலையை குறித்து நீங்க கவலைப்படவே படாதுங்க. ஹல்லேலூயா. உங்க சூழ்நிலையை குறித்து நீங்க கவலைப்படாதுங்க. தேவன் சொன்னார்னா அதை செய்து முடிக்க அவர் போதுமானவர். ஹல்லேலூயா. ஏற்ற காலத்திலே நம்முடைய தலையை உயர்த்துகிற நல்ல தகப்பன். ஹல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 7வது வசனத்தை சொல்கிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அதாவது 8வது வசனம் சொல்கிறது, அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாயின் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதும் மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல இருப்பான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உலகத்துல எந்த ஆசீர்வாதம் வந்தாலும் வரலனாலும் பாருங்க, அங்க வேதம் சொல்லுது பாருங்க, மழை தாட்சியான வருஷத்துல, அதாவது மழை பெய்யலனாலும் அவன் தப்பாமல் கனி கொடுக்கிறவனாயிருப்பான். எப்படி இருப்பான்? அவன் தப்பாமல் கனி கொடுக்கிறவனா இருப்பான். யார் கனி கொடுக்கிறவனா இருப்பாங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் நம்பிக்கை கொண்டு கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் எல்லாம் நமக்குள்ளதுதான். ஆனால் தேவன் சொல்றது, நீ நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும். அவருடைய கிருபை மேல நீங்க நம்பிக்கையா இருக்கணும். ஹல்லேலூயா. அது அவனை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, அவன் பாக்கியவான். கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் யாரு? பாக்கியவான். நீ நம்பி இருக்கிற தேவன், நீ ஆராதிக்கிற தேவன், அவர் உன்னை கைவிடாத ஒரு நல்ல தகப்பன். ஹல்லேலூயா. அதான் வசனம் சொல்லுது பாருங்க, வசனத்தை பிடித்து கொள்ளுங்க. தண்ணீர்னா அபிஷேகம், தண்ணீர்னா வசனம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சாட்சியின் வசனம். ஹல்லேலூயா. ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவிட்டால், ஜலம் என்பது தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. அந்த வார்த்தையிலே ஒருவன் மறுபடியும் பிறக்கணும். ஆகவேதான் வசனம் சொல்கிறத அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்க. வசனம் சொல்றத என்ன பண்ணுங்க? நம்பிக்கையோட ஏற்றுக்கொள்ளுங்க, விசுவாசத்தோடு கூட ஏற்றுக்கொள்ளுங்க. கண்டிப்பாக நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை என்னாகாது? வீண் போகாது. ஹல்லேலூயா. பாருங்க, அவன் ஒரு மனிதன் தேவனை நம்பி இருக்கும் பொழுது, இந்த மாதத்துல தேவன் நம்மோடு கூட பேசுகிறார் பாருங்க ஒரு வார்த்தை, உன்னுடைய இலைகள் உதிர்ந்து போகாது, உன்னுடைய கனிகள் கெட்டு போகாது. நீ என்ன செய்யணும்னா, அவர் மேல, என் மேல நீ நம்பிக்கையா ஆயிரு. நீ என்ன பண்ணி என் மேல நம்பிக்கை ஆயிரு, எல்லாவற்றையும் மாற்றேன் அப்பா போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் சொல்றாரு, நீ நம்பிக்கையா இருப்பானால் 8வது வசனம், அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டான். அதான் அந்த நம்ம இந்த வசனம் இருக்கிறதே ஜீவ தண்ணீர்ல நடக்கிற ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆண்டவரோடு கூட வாழ்கிற ஒரு வாழ்க்கை, வசனத்தோடு இணைந்திருக்கிற வாழ்க்கை. ஹல்லேலூயா. அதுதான் ஜீவ தண்ணீர் அண்டையில் நடக்கிற ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. அங்கே சொல்லப்பட்டது, அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாயின் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கும். ஹல்லேலூயா. பாருங்க, வேர் ஆழமா இருக்கும் பொழுது, ஒரு மரத்தினுடைய வேர் ஆழமா இருக்கும் பொழுது
மேலே பாலை நிலமாக இருந்தாலும் அந்த வேர் அடித்தளத்தில் போகும்போது அங்கே உள்ள என்ன இருக்கும்? தண்ணி இருக்கும். ஹல்லேலூயா. இந்த மரத்தை நம்ம வெளியே பார்க்கும் பொழுது அதை சுற்றி பாலைவனமாக தெரியும். ஆனால் வேர் அங்கே இருக்கும், அடியில் ரொம்ப ஆழமாக இருக்கும். அந்த மரத்தினுடைய எந்த ஸ்ட்ராங்கில் நிற்கும்னா அந்த தண்ணி போகுதில்ல, அந்த தண்ணி அதை உறிஞ்சி அந்த கீழே வேரில் தண்ணி உறிஞ்சி மேலே பச்சை பசையல்னு இருக்கும். ஆனால் மேலே பார்க்கும்போது எப்படி இருக்கும்? அது ஒன்றுமே இல்லை, காஞ்சி போன ஒரு தர மாதிரி இருக்கும். ஹல்லேலூயா. இப்படி தான் தேவ வசனத்திலே ஊன்ற கட்டப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை. ஹல்லேலூயா. அவன் வெளிப்புறமாக அதை பார்க்கும் பொழுது ஒன்றும் இல்லாத மாதிரி இருக்கும், ஆனால் வேத வசனத்தில் அவன் ஊன்ற கட்டப்பட்டிருப்பான். இலை பச்சை பசேல்னு இருக்கும். ஹல்லேலூயா. அவனுடைய இலை எப்படி இருக்கும்? பச்சை பசேல்னு இருக்கும். அங்கே உதிர்ந்த இலை என்ன பண்ண முடியாது? பார்க்க முடியாது. அவன் நாட்டப்பட்டவன், வசனத்திலே நாட்டப்பட்டவன். ஹல்லேலூயா. நம்ம இவ்வளோ நாள் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறோமே, நம்ம இன்னும் நாட்டப்பட்டவர்களாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. தேவன் நம்முடைய இலையை பச்சை பசேலென வைக்கத்தான் அவர் விரும்புகிறார். நம்முடைய இலை எப்படி இருக்கிறாரு? பச்சை பசேல்னு இருக்கணும்னு தான் அவர் விரும்புகிறாரு. அது உதிர்ந்து போகிறத தகப்பன் என்ன பண்ணல? விரும்பல. ஹல்லேலூயா. நம்முடைய கனி கெட்டு போன கனி, மற்றவர்களுக்கு பிரயோஜனமற்ற கனியா இருக்கிறத தகப்பன் என்ன பண்ணல? விரும்பல. ஹல்லேலூயா. அந்த கனி அவர் சொல்றாரு அது கெடாது, நான் கூடவே இருக்கிறேன். அப்பா என்ன பண்றாரு? கூடவே இருக்கிறாரு. அதை போஷித்து ஜீவ தண்ணீர் அவர் நடத்த, அவர் வசனத்தை அனுப்பி அவர் நடத்த போதுமானவராக இருக்கிறார். ஆகவே அவர் வாக்குத்தத்தம் பண்றாரு, அந்த கனி கெட்டு போகாது. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளா இருந்து புறப்படுகிற கனி என்ன பண்ணாது? கெட்டு போகாது. மற்றவர்களுக்கு அது சாட்சியாய் மாறும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதே போல எடுத்துக்கொள்ளுங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. அந்த முதல் அதிகாரத்தை வாசிங்க. மத்தேயு இல்ல, சங்கீதத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம், எல்லாருக்கும் தெரிந்த வசனம். துன்மார்க்கருடைய வாசிங்க. வழி பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அடுத்து, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையிராதிருக்கிற மரத்தை போல் இருக்கிறான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு மனிதன், ஒரு தேவனுடைய பிள்ளை, சபையினுடைய தேவனுடைய பிள்ளை, தேவ வசனத்தில் எவ்வளவு தூரம் அவன் கட்டப்படுகிறானோ அப்போது வேதம் சொல்லுகிறது, அவன் இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். ஹல்லேலூயா. அவன் எப்படி இருப்பான்? இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அப்பா விரும்புறாரு இலை உதிராதிருக்கிற மரமா நம்ம நிற்க வேண்டும் என்று. ஹல்லேலூயா. அப்பா நம்ம கூட இருக்கிறாரு. நம்முடைய எந்த கிரியைகளும் உதிர்ந்து போகாமல் அவர் பாதுகாத்து கொள்வார். ஹல்லேலூயா. அவருடைய பேர், அவர் மங்கி எறிகிற தீயை, நெறிந்த நாணலை முறிக்காதவர், மங்கி எறிகிற தீயை அணைக்காதவர். ஹல்லேலூயா. அவர் ஆவியானவர் நம்மை நடத்துகிறார், அவர் நம்மை போஷிக்கிறார். ஆகவே தன்னுடைய வசனத்தை அனுப்பி அவருடைய பிள்ளைகளை குணமாக்குகிற தேவன் என்று சொல்லுகிறது. ஆகவே தான் சொல்றாரு, இலைகள் இனி உதிர்ந்து போவதில்லை. ஹல்லேலூயா. அது பச்சையாகவே இருக்கும். ஹல்லேலூயா. அது பச்சையாகவே இருக்கும். நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும், வறட்சியான சூழ்நிலை வந்தாலும், பஞ்சமான சூழ்நிலை வந்தாலும், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினார் என்றால் அது எப்பொழுதும் பச்சை பசேல் என்று இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது உதிர்ந்து போவதில்லை. ஹல்லேலூயா. அப்பா விடமாட்டார். ஏனென்றால் அவர் நெறிந்த நாணலை, அதாவது அழிந்து இனி முடியாது, அதோட விட்டு போயிட வேண்டும் என்று நம்ம நினைத்தாலும் என் ஏசப்பா அதை விடுகிறவர் அல்ல. அது காய வேண்டும் என்று பிசாசு எவ்வளவோ காரியங்களை செய்தாலும், ஆனால் நம்மோடு கூட இருக்கிற தேவன் அதை எப்படியாவது அதை பச்சையாக மாற்றத்தான் அவர் விரும்பி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய கனிகளையும் நம்முடைய கிரியைகளையும் பிசாசு எப்படியாவது அழிக்கலாம் என்று வகை தேடினாலும் அப்பா வாக்குத்தத்தம் பண்றாரு, அது கெட்டு போகவே போகாது. நீ கர்த்தர் மேல நம்பிக்கையாயிரு. ஹல்லேலூயா. உன்னுடைய கனிகளில ஒன்று என்ன ஆகாது? கெட்டு போகாது. அது மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாகவே இருக்கும். ஹல்லேலூயா. மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாகவே இருக்கும். ஹல்லேலூயா. கனிகளும் இலைகளும் விருட்சங்களும் ஜீவ தண்ணீரும் சகலமும் தேவ பிள்ளையினுடைய இம்மைக்கும் மறுமைக்குரிய சகல ஆசீர்வாதத்திற்கு உதாரணமாக தேவன் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா.
தேவ பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்துக்கு இம்மைக்கும் மறுமைக்கும் ஹல்லேலூயா பரலோக மன்னாவினால் நிரப்புவார். இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினால நிரப்புவார். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி இருங்க, அவரை பற்றி கொண்டிருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த உடன்படிக்கையின் இரத்தத்திற்குள்ளாய் நம்ம இருக்கிறோம். அந்த இரத்தத்திற்குள்ளாய் நம்ம இருக்கிறோம். அதை அடிக்கடி நீங்க சொல்லுங்க, உங்களுடைய இரத்தத்திற்குள்ள நான் இருக்கிறேன் ஆண்டவரை, என்னுடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாறும்னு நான் நம்பிக்கையோடு கூட இருக்கிறேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஆரோனுடைய கோல் எல்லார் கோலம் இருந்துச்சு. 12 கோலம் என்ன இருந்துச்சு? 12 கோத்திரத்தினுடைய கோலம் இருந்துச்சு. ஹல்லேலூயா. ஆசாரியனுடைய கோல் எதுவா இருந்துச்சு? லேவி கோத்திரத்தினுடைய கோல் எதுவா இருந்துச்சு? ஆரோனுடைய கோலா இருந்துச்சு. ஹல்லேலூயா. ஆசாரியர்கள் யாரு? லேவி கோத்திரத்தார். மற்றவர்கள் யாரும் என்ன இல்லை? ஆசாரியர்கள் இல்லை. ஆனால் புதிய உடன்படிக்கையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிற நாம் அவருடைய உடன்படிக்கையின் பிள்ளைகளாய் நம்ம இருக்கிறோம். புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். பாருங்க, யாருடைய கோல் தான் தளிர்த்தது? 12 கோலம் வைத்தாங்க. யாருடைய கோல் தான் தளித்தது? ஏன் ஆரோனுடைய கோல் மட்டும் தளிர்த்தது? ஹல்லேலூயா. அவன்தான் தேவனுக்கு ஆசாரிய ஊழியம் செய்கிறவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புதிய உடன்படிக்கையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழியர்களாய் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். நாம் தான் லேவி கோத்திரத்தார். நாம் தான் யாரு? புதிய உடன்படிக்கையில லேவி கோத்திரத்தார், ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்கள். ஹல்லேலூயா. நம்முடைய கோல் தளிர்த்து எப்படி ஆரோனுடைய கோல் அந்த உடன்படிக்கையின் பேழைக்குள்ளாய் வைத்த பொழுது, ஹல்லேலூயா, பாருங்க, அந்த பேழைக்குள்ளாய் வைத்த பொழுது எப்படி அந்த கோல் துளிர்த்தது, தளிர்த்தது, கனி கொடுத்தது. வாதுமை கோதுமை என்ன பண்ணது? கனிகளை அது என்ன பண்ணுச்சு? கொடுத்தது. வெறுங்கோல் தான் வைக்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஒரு வெறுமையான கோல் அந்த உடன்படிக்கை பெட்டியிலே வைத்த பொழுது அது தேவனுடைய பிள்ளைக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசத்தை காட்டுகிறது. ஹல்லேலூயா. ஒரு கோல் தேவனுடைய பிள்ளைக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசத்தை காட்டுகிறது. ஹல்லேலூயா. புதிய உடன்படிக்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்குள் புதிய உடன்படிக்கையின் பெட்டிக்குள்ளாய் இருக்கிற நமக்கு, ஹல்லேலூயா, நம்முடைய கோலானது துளிர்க்கும், தளிர்க்கும், காய்விடும். என்ன ஆகும்? அது பலன் கொடுக்கிறதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் நாம் புதிய உடன்படிக்கையின் ஆசாரியர்களாய் நாம் இருக்கிறோம். புதிய உடன்படிக்கையின் லேவியராய் நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. நமக்கு தேவன் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. மற்ற எந்த கோல், மற்ற எத்தனை பேருடைய கோல் தளிர்க்குதோ துளிர்க்குதோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. என் தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே புதிய உடன்படிக்கையின் பிள்ளையாய் இருக்கிற எனக்கு என்னுடைய இலைகள் துளிர்க்கும். ஹல்லேலூயா. என்னுடைய இலைகள் தளிர்க்கும். ஹல்லேலூயா. அது கனி கொடுக்கும். ஹல்லேலூயா. அது மற்றவர்களுக்கு சாட்சியாய் மாறும். அது மற்றவர்களுக்கு எப்படி மாறும்? சாட்சியாய் மாறுங்க. உண்மையிலே நான் சொல்றேன், ஒரு பெரிய சாட்சியாய் தேவன் சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் எடுத்து நிறுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி ஆரோனின் கோல் மட்டும் தளிர்த்ததோ அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்குள்ளாய், புதிய உடன்படிக்கையின் இரத்தத்திற்குள்ளாய் இருக்கிற எல்லா பிள்ளைகளுடைய இலைகளும் துளிர்க்கும். ஹல்லேலூயா. அது தேவனுடைய வாக்கு தத்தம். அது தேவனுடைய வாக்கு தத்தம். இது ஒருவரும் பறித்து கொள்ள முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது துளிர்க்கும். துளிர்க்கிறது மாத்திரமல்ல, அது கனி கொடுக்கும். அது மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாய் மாறும். கர்த்தருடைய வார்த்தை அதுதான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை அதுதான். நீ புதிய உடன்படிக்கையின் பிள்ளையாய் இருக்கிற, புதிய உடன்படிக்கையின் பேழைக்குள்ளாய் இருக்கிற, இரத்தத்திற்குள்ளாய் நம்ம இருக்கிறோம். ஹல்லேலூயா. நீங்க வார்த்தையை நல்லா உள்ள வைங்க. தேவ வார்த்தையை நல்லா உள்ள வைங்க. நான் எவ்வளவு அதிகாரமுடையவன், நான் எவ்வளவு மேன்மையானவன், நான் ராஜாதி ராஜா, எவ்வளவு மகத்துவம் உள்ள தேவனுடைய பிள்ளையாய் நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. பாருங்க, எவ்வளவு கோல் வைத்த பொழுதும் அந்த 11 கோலம் தளிர்க்கல்ல. ஒரு கோல் தளிர்த்ததுடைய நோக்கம், அந்த ஒரு கோல் தளிர்த்ததுடைய காரணம் என்னன்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அது உடன்படிக்கையை பெட்டியை சுமக்கிற அந்த ஆசாரியனாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்று நாம் தேவனுடைய பெட்டியை சுமக்கிறவர்களாய் இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆகவே அந்த உடன்படிக்கையின் பிள்ளைகளாய் இருக்கிற நம்முடைய இலைகள் உதிர்ந்து போவதில்லை. ஹல்லேலூயா. உடன்படிக்கையின் பிள்ளைகளாய் இருக்கிற நம்முடைய இலைகள், ஆசீர்வாதத்தின் சகல
உன்னதத்திற்கும் பூமிக்குரிய சகல ஆசீர்வாதத்தின் இலைகள் என்ன பண்றதில்ல? உதிர்ந்து போவதில்லை. ஹல்லேலூயா. கனிகள் நமக்குள்ளாய் பெருக ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, தாழ்மை, விசுவாசம், இச்சையடக்கம் இவைகளை குறித்த சகல கனிகளும் நமக்குள்ளாய் பெருக ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆகவே இந்த வார்த்தையை நம்ம பிடித்துக் கொள்வோம். நம்முடைய வாழ்க்கை உலர்ந்து போவதில்லை ஆண்டவரே அப்படின்னு அவரிடத்துல அறிக்கை பண்ணோம். ஹல்லேலூயா. எங்களுடைய காரியங்கள், எங்களுடைய கிரியைகள், நீங்கள் எடுத்திருக்கிற முயற்சிகள் எதை குறித்து அது பட்டு போயிடுமோ அப்படின்னு நீங்க கவலைப்பட தேவையில்லை. ஹல்லேலூயா. அது தளிர்விடும். ஹல்லேலூயா. அது துளிர்விடும். ஹல்லேலூயா. அது வாடி போய் உலர்ந்து போக வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் ஹல்லேலூயா, ஆண்டவர் சொல்வாரு அது உலர்ந்து கீழே விழாது. ஹல்லேலூயா. அது உலர்ந்து போக வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் அதனுடைய நிறம் மாற ஆரம்பிக்கும். அது பச்சையாய் மாற ஆரம்பிக்கும். வாழ்க்கையில மாற்றம் உண்டாக ஆரம்பிக்கும். ஊழியத்துல மாற்றம் உண்டாகும். சபையில மாற்றம் உண்டாகும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாரையும் நம்பி நிற்காதுங்க. கர்த்தரை தன்னுடைய நம்பிக்கையாய் கொண்டிருங்க. ஏசப்பாவை மட்டும் நம்பி கொண்டிருங்க. ஹல்லேலூயா. மற்றவங்க எதை பொறுத்து இந்த ஆசீர்வாதம் தடைப்பட்டலாம், அது பண்ணியிருக்கலாம், இல்லைன்னு இப்படி நடக்கும், ஃபெயில் ஆயிடலாம், இது உனக்கு தகுதி இல்லை அப்படின்னு என்ன வேணாலும் சொல்லலாம். கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த வசனத்தினுடைய கடைசி சொல்லுகிறது, அது மாதந்தோறும் கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. கெட்டு போகாத நல்ல கனிகள் சபையிலிருந்து புறப்பட ஆரம்பிக்கும். தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலிருந்து நல்ல கனிகள் புறப்பட ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. ஊழியத்தில் நல்ல கனிகள் வெளிப்பட ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. அநேகர் உண்மையாய் உத்தமமாய் தேவனுக்கென்று கனி கொடுக்க எழும்புவார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பயப்படாதே, சிறுமந்தையை ராஜ்யத்தை கொடுக்க கர்த்தர் எப்போதும் ஆயத்தமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கொஞ்சமான அற்பமான காரியம்னு நம்ம எண்ணலாம், கர்த்தர் அதை மகிமையிலே கொண்டு வந்து நிறுத்துவார். மகிமையுமே மகிமை அடைய செய்வார். ஹல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளாக இருக்கிற விருட்சங்களாக இருக்கிற நம்ம ஹல்லேலூயா, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் மேல் நம்பிக்கை கொண்டு அவர் மேல் இரவும் பகலும் நீங்கள் தியானமாய் அவருடைய வசனத்தில் தியானமாய் இருங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை பச்சை பசேலென மற்றவர்களுக்கு கனியாய் சாட்சியாய் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தையிலே தியானமாயிருங்க. அவரை நம்பி கொண்டிருங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார், இலை உதிர்ந்து போகவே போகாது. இலை உதிர்ந்து என்ன ஆகாது? போகவே போகாது. யார் என்ன சொன்னாலும், விழுந்து விட்டேன்னு நீங்க நினைச்சிருந்தாலும் அது விழுந்து விடவில்லை. ஆண்டவர் சொல்றாரு, அது இன்னும் துளிர் விட ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. அது காய்க்க ஆரம்பிக்கும். வெறும் கோல் எப்படி முளைத்ததோ அதுபோல உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய ஆசீர்வாதம் முளைக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. ஒரு கனி எப்படி மற்றவர்களுக்கு பயன்படுகிறதா இருக்கிறதோ, பயனும் கொடுக்கிறதா இருக்கிறதோ, அதே போல ஆண்டவர் உங்களை கொண்டு அநேகருக்கு பலன் கொடுக்கிற கனியாய் உங்களை மாற்ற அவர் போதுமானவர். ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் எழும்பி நிற்போமா? கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா.